அப்பாவும் தங்கச்சியும் வர்றாங்களா பெங்களூருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால வீடு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் தானே நம்ம ஃபுல் இன்வால்வாக க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று வீடியோலவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெட்ஷீட்டு, கர்டைன்ஸ் அதெல்லாமே ப்ராப்பராக வாஷ் பண்ணி அங்கங்கே ஃபிட் பண்ணியாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ஒரு தடவை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே அது அகெயின் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுது. தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங்குமே சில ஷாப் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. மில்க்கு கொஞ்சமாக தான் இருந்தது. வெஜிடபிள்ஸ் இது மட்டும்தான் இருந்தது. ஸோ இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒன்ஸ் பந்த்னா கர்நாடகாவில் ரொம்ப சிவியராக அந்த பீப்புள்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. கர்நாடகாவில் அந்த கன்னடா லாங்குவேஜுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நிறைய ப்ராப்ளம் கூட நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பீப்புளை வந்து நீங்கள் மராத்தி பேசணுன்ட்டு ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணனா இங்கே இருக்கிற பீப்புளெலாம் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் ஊபர், ஓலா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்லை இந்த ஸ்ட்ரீட் ஷாப் இருக்குல்ல, லோக்கல் வெண்டர்ஸ் இது எல்லாமே க்ளோஸ்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கிடைச்சதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அட்லீஸ்ட் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது அவங்களோட பந்தோட அந்த சிச்சுவேஷன் பொறுத்து.